Decode the world unfiltered. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையிலான மோதல் போக்கினால் போர்னால கிட்டத்தட்ட 14,000 குழந்தைகள் காசா பகுதியில் இருக்கக்கூடிய 14,000 குழந்தைகள் உயிரிழக்கக்கூடிய சூழலில் இருக்கிறாங்கங்கிற அதிர்ச்சி தகவலை ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கான உணவுப் பொருட்கள் போய் சேரவில்லை தான் சிக்கல். இந்த சிக்கலுடைய தொடக்கம் என்ன, அதில் அமெரிக்காவுடைய ஆர்வம் என்னவாக இருக்கிறது, இஸ்ரேல் இதற்கான என்ன நிபந்தனைகள் விதிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அதுக்கு பிறகு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல், ஐக்கிய நாடுகள் சபை கொடுத்திருக்கக்கூடிய இந்த எச்சரிக்கை உள்ளிட்ட அம்சங்களை தான் இன்றைக்கு டீகோட் செய்ய இருக்கின்றோம். ஹமாஸ் உடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ட்ரம்புடைய காசா இடமாற்ற திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை விதிக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு. அது என்ன நிபந்தனை அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். ட்ரம்புடைய ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின்படி ஹமாஸ் இஸ்ரேல் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் வரும் காலத்தில் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கும் காசா மக்களை அங்கிருந்து நிரந்தரமாக வெளியேற்றுவது அப்படிங்கிறது தான் ட்ரம்புடைய திட்டம். அதுதான் ஒரு தீர்வாக அவர் கூறி வருகிறார். காசாவில் வீட்டு வசதிகள் ஏற்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருவோம், வேலைவாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று கூறக்கூடிய ட்ரம்ப் அதற்கு முன்பு பாதிக்கப்பட்ட காசா மக்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். காசாவில் இருக்கக்கூடிய 10 லட்சம் பேரை லிபியா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்துகிறார் ட்ரம்ப். இந்த திட்டத்தை லிபியா ஏற்றுக்கொண்டால் அமெரிக்கா முடக்கி வைத்திருக்கக்கூடிய கோடிக்கணக்கான டாலர்கள் விடுவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஆசை வார்த்தையும் லிபியாவுக்கு கொடுக்கிறாரு ட்ரம்ப். காசாவிலிருந்து மக்கள் முற்றிலும் வெளியேறிய பிறகு மத்திய கிழக்கின் அற்புதமான இடமாக காசா மாற்றப்படும் அப்படிங்கிறது ட்ரம்புடைய ஒரு கூற்று. காசா குறித்த தன்னுடைய திட்டத்தை கடந்த பிப்ரவரி மாதம் ஏஐ வீடியோவாக பகிர்ந்திருந்தார் ட்ரம்ப். உங்களில் பலருக்கும் அது தெரிந்திருக்கலாம். பளபளக்கும் சாலைகள், சொகுசு கார்கள், சொகுசு ஹோட்டல்கள், ட்ரம்புடைய ஆளுயர தங்க சிலை, ட்ரம்பை கொண்டாடும் காசா மக்கள், காசால விடுமுறையை கழிக்கும் அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க், கடற்கரையில் சூரிய குளியலில் ஈடுபடக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், அதேபோல் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அப்படின்னு இதெல்லாம் ஏஐ வீடியோவில் இருந்த அம்சங்கள். ட்ரம்புடைய கனவு காசா இப்படி விருந்து காணப்பட்டது ஏஐ காட்சிகளாக. போர் நிறுத்தத்திற்கு ட்ரம்புடைய இந்த திட்டத்தை தான் அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனையை இப்போது நெதன்யாகு வைக்கிறார். அதாவது காசால அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் அந்த மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கான உணவுப் பொருட்கள் கிடைக்கல, மருந்து பொருட்கள் கிடைக்கல, எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்க சூழலில், நிறைய நெருக்கடிகளுக்கு உள்ளாகக்கூடிய சூழலில் போர் நிறுத்தம் வேண்டும் அப்படிங்கிறத அத்தனை பேரும் குறிப்பிட்டு வராங்க. காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் இதுக்காக போராட்டங்களை நடத்தி வராங்க. இன்னும் சொல்லப்போனால் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிற காசா மக்கள் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராகவும் போராட்டம் நடத்துகிறாங்க. அதே போல் இஸ்ரேல்லையும் அந்த நாட்டு மக்கள் இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு எதிராகவும் போராட்டம் நடத்துகிறாங்க, போர் வேண்டாம் அப்படிங்கிற கோரிக்கை வைத்து. காசாவை முற்றிலும் கைப்பற்றுவோம் அப்படின்னு சூளுரைத்து அதற்கான நகர்வுகளில் இருக்கக்கூடிய நெதன்யாகு அங்கு தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறார். இதற்கு ஆபரேஷன் கிதியோன்ஸ் சாரியட்ஸ் அப்படின்னு ஒரு பேரை வச்சிருக்கிறாரு. பைபிளில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் இந்த கிதியோன் அப்படிங்கிற கதாபாத்திரம். யூதர்களின் பரம எதிரிகளான சக்தி வாய்ந்த மிதியானர்களை தோற்கடிக்க கடவுளால் அனுப்பப்பட்டவர் கிதியோன் அப்படிங்கிறது யூதர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. வெறும் 300 வீரர்களை கொண்டு மிதியானர்களை கிதியோன்ஸ் அழித்ததாக பைபிளில் குறிப்புகள் இருக்கின்றன. யுக்தி, திறமை மற்றும் புத்தி கூர்மை மூலமாக கிதியோன் எதிரிகளை வெற்றி கொண்டதாக நம்புறதுனால ஹமாஸுக்கு எதிரான போருக்கு ஆபரேஷன் கிதியோன்ஸ் சாரியட் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இஸ்ரேல் ராணுவத்தினுடைய தரைவழி தாக்குதலில் கடந்த 2 தினங்களில் மட்டும் குழந்தைகள் உட்பட 600 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரேலின் இந்த தீவிர தாக்குதலுக்கு பிரிட்டன், கனடா, ஸ்பெயின், பிரான்ஸ், உருகுவே உள்ளிட்ட 22 நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க. இஸ்ரேலுடனான தடையற்ற வர்த்தக பேச்சுவார்த்தையை பிரிட்டன் நிறுத்தியிருக்கு. ஏன்னா இந்த போர் தீவிரமடைகிறதுனால, தரைவழி தாக்குதல் நடத்தப்படுறதுனால குழந்தைகள் உள்ளிட்ட முதியோர் அப்படின்னு பொதுமக்கள் நிறைய கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிப்பை நிறுத்தணுன்றாங்க. ஸ்பெயின், பிரான்ஸ், உருகுவே உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேல் தூதரக அதிகாரிகளை அழைத்து கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் ஒவ்வொரு குழந்தையும் எங்களுக்கு எதிரிதான் அப்படின்னு இஸ்ரேலுடைய முன்னாள் எம்பி மோஷோ ஃபிக்லின் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு சர்ச்சையை உண்டாக்கியிருக்கிறது. இவ்வளவு கொடூரமான ஒரு கருத்தை ஒரு மனிதர் சொல்ல முடியுமா அப்படிங்கிற கண்டன குரல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தங்களுக்கு ஹமாஸ் அமைப்போ அதன் இராணுவமோ எதிரி அல்ல அப்படின்னு அந்த எம்பி சொல்கிறாரு, அந்த முன்னாள் எம்பி.
காசாவை முழுவதுமாக பிடித்த பின்னர் அங்கு ஒரு குழந்தை கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஃபீக்லினுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. மிக கொடூரமான ஒரு மனிதராக பார்க்கப்படுறாரு. காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை இஸ்ரேல் பொழுதுபோக்கிற்காக கொலை செய்வதாக ஏற்கனவே இஸ்ரேலுடைய முன்னாள் இராணுவ அதிகாரி யார் கோலன் குறிப்பிட்டிருந்தார், குற்றம் சாட்டியிருந்தார். அதையும் நம்ம இங்கே நினைவு கூறணும். இவ்வளவு மோசமான ஒரு மனநிலையோடு தான் இஸ்ரேல் காசா மீது போர் தொடுக்கிறதா அப்படிங்கிறதும் இங்கே கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதற்கு அந்த முன்னாள் அதிகாரிக்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் இப்போ இந்த ஃபீக்லின் பேசியிருக்காரு. காசா குழந்தைகள் தான் இஸ்ரேல் நாட்டினுடைய எதிரிகள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. குழந்தைகளை எதிரிகளாக பார்க்கக்கூடிய அளவுக்கு மோசமான மனோநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அல்லது அப்படியானவர்கள் தான் இந்த போரை முன்னெடுக்கிறார்கள் அப்படிங்கிற கவலையும் இப்போ உலகம் முழுக்க வெளிப்படுத்தப்பட்டதை பார்க்குறோம். இன்னைக்கு நிலைமையில் காசாவை பொறுத்த வரைக்கும் உணவு கிடைக்கல, குடிநீர் கூட இல்லாமல் குழந்தைகள் பெருமளவுக்கு வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த 48 மணி நேரத்தில் மனிதாபிமான உதவிகள் சென்று சேராவிட்டால் 14,000 குழந்தைகள் உயிரிழக்க நேரிடும் அப்படின்ற எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை. ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் தங்களுடைய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாத அளவுக்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு போர் என்ன விதமான சிக்கலை ஏற்படுத்தும், எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இது. ஊட்டச்சத்து குறைபாட்டினால 2 லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை ஏற்கனவே அறிவித்திருந்தது. கடந்த 2 மாதங்களாக காசாவை அனைத்து பகுதியிலும் இஸ்ரேல் இராணுவம் முடக்கியிருக்கிறது. பல்வேறு நாடுகள் அளித்து வந்த உதவிகளையும் கூட காசாவுக்குள்ளே நுழைய விடாமல் இஸ்ரேல் இராணுவம் தடுத்து நிறுத்தி வருகிறது. இதனால் ரஃபா எல்லையில் நீண்ட வரிசையில் அத்தியாவசிய பொருட்களோட ஏராளமான ட்ரக்குகள் அணிவகுத்து நிற்கின்றன. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறோம். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கடுமையான எச்சரிக்கையை தொடர்ந்து 5 ட்ரக்குகளை மட்டும் அனுப்புவதற்கு இஸ்ரேல் அனுமதித்திருக்கிறது. மேலும் 100 ட்ரக்குகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அதிகாரிகளுடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் தினமும் 500 லாரிகள் காசாவுக்குள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டன. ஆனால் இப்போது லாரிகளுடைய எண்ணிக்கை பல மடங்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு பலரும் பசி பட்டினினால் வாடக்கூடிய சூழல் இருக்கிறது. இஸ்ரேல் இராணுவம் தற்போது அனுமதித்துள்ள 5 ட்ரக்குகளில் குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்கள் மட்டுமே இருக்கின்றன. குழந்தைகளுக்கான உணவையும் சீராக விநியோகிக்க விடாமல் இஸ்ரேல் இராணுவம் தடுப்பதாக அங்கு இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் குற்றம் சாட்டுறாங்க. ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிற உதவி அமைப்புகள் காசாவில் நிலவக்கூடிய மோசமான இந்த தண்ணீர் பற்றாக்குறை நெருக்கடி பற்றியும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. சுமார் 4 லட்சம் குழந்தைகள் உட்பட 10 லட்சம் மக்களுடைய தினசரி தண்ணீர் விநியோகம் சராசரியாக 16 லிட்டர்லேருந்து 6 லிட்டராக குறைந்திருக்கிறது. அதாவது ஒருத்தர் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிறது 16 லிட்டராக இருந்தது, இப்போது 6 லிட்டராக குறைந்திருக்கிறது. எரிபொருள் தீர்ந்துவிட்டால் நிலைமை மோசமடையலாம் அப்படிங்கிறது யுனிசெஃப்னுடைய ஒரு எச்சரிக்கையாக இருக்குது. காசால மக்களுக்கு தண்ணீர் வழங்க வேண்டிய அங்கே சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வழங்கும் உப்பு நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அது இருக்குது. அந்த நிலையங்களும் கூட எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் மின்வெட்டு காரணமாக முழு திறனில் செயல்பட முடியாத ஒரு நிலைமை இருக்குது. அதனால் தண்ணீர் மற்றும் சுகாதார உட்கட்டமைப்பில் கிட்டத்தட்ட 85% அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாலஸ்தீன அதிகாரிகள் குறிப்பிடுறாங்க. இஸ்ரேல் இராணுவம் பெரும்பாலும் குழந்தைகளையே குறிவைத்து தாக்குவதாகவும் மற்ற நாடுகள் குற்றம் சாட்டுகின்றன. மருத்துவமனைகளில் பிரசவ வார்டுகள், மகப்பேறு மருத்துவமனைகள், கருத்தரிப்பு மையங்கள் ஆகியவற்றை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்துவதாகவும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளை அழிப்பதை ஒரு யுக்தியாகவே இஸ்ரேல் செய்து வருவதாக அங்கு இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் கூறுகிறார்கள். அந்த கூற்றில் ஒரு அடிப்படை உண்மை இருக்கலாம் என்பதைத்தான் இப்போது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த முன்னாள் எம்பியினுடைய வெளிப்படையான கூற்றும் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்குது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நடைபெற்று வருகிறது. இது நமக்கு தெரியும். இதில் இதுவரைக்கும் 54,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஹமாஸ் அமைப்பினுடைய முக்கிய தலைவர்களான யாயா சின்வார், அதேபோல் முகமது தீஃப், இஸ்மாயில் ஹனியே அப்படின்னு பலரும் கொல்லப்பட்டிருக்காங்க. முகமது சின்வார் கொல்லப்பட்டது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இவங்கெல்லாம் கொல்லப்பட்டதாக நெதன்யாகுவும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். இதில் முகமது சின்வார் கடந்த வாரம் மருத்துவமனை ஒன்றின் மீது தாக்கப்பட்ட வான்வழி தாக்குதலில் உயிரிழந்ததாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவிச்சிருக்கிறாரு. ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தக்கூடிய போர், அதில் ஹமாஸ் அமைப்புக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள், இதெல்லாம் ஒரு பக்கம். ஆயுதம் ஏந்தியவர்கள் அவர்களுடைய உயிரிழப்புகள் அப்படிங்கிறது ஒரு போரில், ஒரு மோதலில் நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் பொதுமக்கள் பெருமளவு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய, அதேபோல் மற்ற நாடுகளுடைய கவலையாக இருக்கிறது.
குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர், உணவு, மருந்து அப்படின்னு மருந்து பொருட்கள்னு எல்லாவற்றையும் நிறுத்தக்கூடிய யுக்தியை இப்போ இஸ்ரேல் இறங்கியிருக்கிறது. காசா பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட தனக்கு எதிரியாக ஒரு நாடு பார்க்கிறதா அப்படிங்கிற கேள்வி மனித உரிமை ஆர்வலர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை, கண்டனத்தையும் கூட உண்டாக்கியிருக்கிறது. பலரும் கண்டித்து வருகிறார்கள், பல நாடுகள் கண்டித்து வருகின்றன, பொருளாதார தடை உள்ளிட்ட அம்சங்களையும் யோசித்து வருகிறார்கள். ஆனாலும் இஸ்ரேல் தன்னுடைய இந்த நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடத்திலிருந்து பின்வாங்கவில்லை. இப்போது அமெரிக்காவினுடைய இந்த நிபந்தனைகள் ஏற்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நெதன்யாகு முன்வைக்கிறார். இதில் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நாம் வரும் நாட்களையும் பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.